அரசு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை தொகுதி வாரியாக தேர்வு செய்து விஜய் பரிசு வழங்கி வருவதற்கு எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள சீமான் நேரலையில் தனது கருத்தை பதிவு செய்கிறார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் தேவை என்றும் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் எனவும் நடிகர் விஜய் தற்போது இந்த விழாவில் பேசியிருக்கிறார். இது குறித்த உங்களது கருத்து என்ன சார்? அதுதான் அவர் சொல்றதை நீங்க ஆழ்ந்து பாருங்க. தலைவர் தேவைன்னு சொல்லல, தலைவர்கள் தேவை. ஒவ்வொரு துறையிலும் சிறந்த ஆளுமைகள், ஆற்றல் மிக்க திறமையானவர்கள், தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட தலைவர்கள் ஒவ்வொரு துறையிலும், அறிவியல் துறையோ திரைத்துறையோ அல்ல எந்ததுலையுமே, எந்த துறையா இருந்தாலும் சரி, நீங்க தொழில் துறையோ வேளாண் துறையோ எதிலையுமே நீங்க விரல் விட்டு என்னன்னா எங்க அப்பா நம்மாழ்வார், இந்த நெல் ஜெயராமன், இப்படி சில பேர் தான் நீங்க வேளாண் துறையில பார்க்க முடியுது. அறிவியல் துறையிலன்னா டக்குன்னு ஐயா அப்துல் கலாம், அப்புறம் மயில்சாமி அண்ணாதுரை, சிவம், இப்படி இப்ப நிறைய ஆளுமைகள் நமக்கு தேவைப்படுது. இப்ப நேர்மையான அதிகாரி அப்படின்னா உடனே ஐயா சகாயத்துக்கு போவீங்க. அந்த மாதிரி சொல்றேன் நான். அதுதான் சொல்ல வர்றாரு. நிறைய தலைவர்கள் தேவை, ஒவ்வொரு துறையிலையும் தலைவர்கள் தேவை. இசைத்துறையா இளையராஜா, ஐயா ரகுமான் போன்றவர்கள், ஐயா இளையராஜா, ரகுமான் போன்றவர்கள் ஆளுமைகள், தலைவர்கள். அந்த மாதிரி தலைமைகள் நமக்கு நிறைய தேவைப்படுது. ஏன்னா ஒரு தேசிய இனம் அது எழுச்சி வருவது, வளர்ச்சி வருவது, புகழ் பெறுவது, மேம்பாடு அடைவது என்பது ஒரே ஒருவரால் செய்து முடிக்கக்கூடிய காரியம் அல்ல. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி சிறப்பா இருந்ததுன்னா காமராஜர் மட்டும் காரணம் அல்ல, அவர் கீழே இருந்த 8 அமைச்சர்களும் காமராஜராகவே இருந்தார்கள். அதனாலதான் புகழ் பெற்றது. அவருடைய ஆட்சி இன்னைக்கும் போற்றப்படுதுன்னா அவர் தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி எல்லா அமைச்சர்களும் இருந்தாங்க. அப்ப 8 தலைவர்களும் அவர் கீழே சிறந்தவர்களா இருந்தாங்க. அதைத்தான் தம்பி குறிப்பிட்டு சொல்றாரு, தலைவர்கள் தேவை. இப்ப மாணவர் படிக்கும்போது மாணவர் தலைவர் ஒருத்தரை தேர்வு செய்யறது இல்லையா? வகுப்புக்கு ஒரு வகுப்பு லீடர், கிளாஸ் லீடர், வகுப்பு தலைவரை தேர்வு செய்யறது இல்லையா? அப்படித்தான் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் தலைவர்கள் தேவைப்படுது. ஒரு விளையாட்டு அணினா ஒரு தலைவர், அதுக்கு துணைய தலைவர், அந்த மாதிரிதான் அவர் சொல்றாரு. நிறைய தலைவர்கள் இந்த நாட்டுக்கு இந்த இனத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாரு. சார், தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் மற்றும் பயன்பாடு அதிகரித்து வருவதை தொடர்ந்து ஒரு பெற்றோராக, அரசியல் இயக்கத்தின் தலைவராக எனக்கு அச்சம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக தலைவர் விஜய் இப்ப நடந்த அந்த விழாவில் தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு அரசியல் இயக்க தலைவராகவும் பெற்றோராக உள்ள நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? நான் பல இடங்களில் எடுத்து வச்ச கருத்தை தான் என் தம்பி இன்னைக்கு அந்த மேடை வாய்ப்பா பயன்படுத்தி பேசுறாரு. இப்ப எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு அந்த அச்சம் இல்லையா தங்கை? எல்லாருக்கும் இருக்கு. பிள்ளைகளை பெற்ற எல்லாருக்கும் இருக்கு. கல்லூரிக்கு தனியா பிள்ளையை அனுப்ப முடியலேன்னு இருக்கு. விடுதிகளை தங்கி வைக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பழக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தெரியுது. என்னுடைய தம்பி தந்தைகளா கல்லூரி பேராசிரியர்களாக, ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிறவர்களே எனக்கு எடுத்த இருக்குது. பிள்ளைகள் நிறைந்த போதையில வர்றாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அந்த ஸ்டாம்ப் நாக்குல ஒட்டிக்கிட்டா போதுன்றாங்க. அது ஊதுனா அந்த வீச்சம் வராது, வாடை வராது, ஆனா இருப்பாங்க. அப்படி அரைமயக்கத்திலே பிள்ளைகள் இருக்கிற ஒரு கேவலமான நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா அப்படின்னு. இது போதை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பெருமை மிக்க கலாச்சாரமா மாறிடுச்சு தமிழ்நாட்டுல. அப்ப அதை ஒழிக்கணும்னா நாம என்னன்னா, நாம மதுவுக்கு போதைக்கு எதிராக இருக்கணும், நீங்க இருக்கணும், அவர் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் மாறிட்டா இது ஒழிஞ்சிடும். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அப்ப அடுத்த தலைமுறையாவது தயார் செய்வோம். இந்த மத போதை, இந்த மாதிரி போதைப் பொருள்கள் இருந்து அது அண்ட விடாத பெருநெருப்பாக அடுத்த தலைமுறையாவது உருவாக்கி கொண்டு வந்தாதான் மாற்றப்படுத்த முடியும். ஏற்கனவே பழகிட்டவங்களை அதை சரி செய்யறதுங்கிறது அது ரொம்ப கடினம். அதனாலதான் அவர் சொல்றாரு. அப்ப அது ஒரு தலைவராகவும் ஒரு தகப்பனாகவும் அவருக்கு இருக்கிற அச்சத்தை நானும் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அந்த அச்சம் இருக்கு, அது உங்களுக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கணும். அது ஆளுகிற அரசுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருந்தா ஒரு நொடியில ஒழிக்கலாம். இவ்வளவுதான் சார். இணைப்பில் இணைந்து உங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார்.